சோதனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 ஆண்டுகள் கழித்து ஜூலை 16ஆம் தேதியில் உருவாகக்கூடிய குரு ஆதித்ய ராஜ யோகத்தால் இந்த 6 ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா டபுள் ஜாக்பாட் அடிக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக கணித்த ஒரு முக்கியமான தகவலுங்க. அதாவது இந்த குரு ஆதித்ய ராஜ யோகம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண யோகம் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. அதாவது ஒரு முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் போது இந்த முழு பலன் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாக மாறக்கூடிய ஒரு யோகத்தை இந்த ராஜ யோகமானது ஏற்படுத்தும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஜோதிடத்தின் படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியையும் நட்சத்திரத்தையும் மாற்றி மனித வாழ்க்கையில ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில தான் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களின் தலைவனாக கருதப்படுபவர் சூரிய பகவான். இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அவருடைய ராசியை மாற்றுவாருங்க. அதே வேளையில தேவர்களின் குருவாக கருதப்படுபவர் குரு பகவான். இந்த குரு பகவான் ஆண்டிற்கு ஒரு முறை ராசியை மாற்றுவார். தற்போது இந்த குரு பகவான் தனது உச்சராசியான கடகராசியில பயணித்து வருகிறார். இந்த நிலையில இந்த கடகராசிக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா ஜூலை 16ஆம் தேதி அன்று நுழைய உள்ளாருங்க. இதன் விளைவாகத்தான் இந்த பயிற்சியால் கடகராசியில சூரியன் மற்றும் குருவின் சேர்க்கையானது நிகழ இருக்கு. இதன் காரணமாக மிகவும் மங்களகரமான குரு ஆதித்ய ராஜ யோகம் உருவாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இந்த ராஜ யோகமானது ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை நீடித்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலுமே காணப்பட்டாலும் சில ராசி நேயர்களுக்கு நல்ல செல்வத்தையும் வளர்ச்சியும் பெற்றுத்தரும். இப்போது அந்த அதிர்ஷ்ட ராசி நேயர்கள் யார் யார் என்பதை இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து பயன்பெறலாம். ஸோ இந்த ராஜ யோகமானது கண்டிப்பா உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராஜ யோகமா இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசி நேயர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மேச ராசி நேயர்களை சொல்லியிருக்காங்க. மேச ராசியின் 4வது வீட்டுல குரு ஆதித்ய ராஜ யோகமானது உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்குங்க. இதனால இந்த ராசி நேயர்களுக்கு திடீர் நிதி ஆதாயங்கள் தேடி வரும். இதனுடைய மூலம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முக்கியமான கடன் பிரச்சனை இப்ப குறையக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறது. வேலை தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய நீண்ட தூர பயணங்களால் நல்ல நிதி ஆதாயங்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைத்திடும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு மேசராசி நேயர்களுக்கு இப்ப கிடைக்க போகிறது. ஸோ அதிர்ஷ்டத்தின் மறுவாழ்வியை நீங்க இப்ப பார்க்க போறீங்க. பணிபுரிபவர்களுக்கு கடின உழைப்புக்கான ஒரு பலன் இப்ப உங்களுக்கு கிடைத்திடும். சமூகத்தில் உங்கள் மீது மதிப்பு மரியாதை நிச்சயமா அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமண வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகளிடையே பிணைப்பு இப்ப அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி மேசராசி நேயர்களுக்கு நிறைய பாசிட்டிவான நிகழ்வு இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு ஆதித்ய ராஜ யோகம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு யோகத்தை கொடுத்திருக்கு என்பதை விரிவாக பார்த்து கண்டிப்பா தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றுவாறு நடந்து கொள்ளுங்க. மிதுன ராசியின் 2வது வீட்டில் குரு ஆதித்ய ராஜ யோகமானது உருவாகக்கூடிய வாய்ப்பு இப்ப நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த ராசி நேயர்கள் உங்களுடைய வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது என்பதை நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி அற்புதங்கள் தான் இப்போ உங்களுக்கு நடக்க போகிறது. நிதி நிலைமை வலுவடையக்கூடிய வாய்ப்பும் நிறையவே இருக்குங்க. இதனால பண ரீதியான கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்காது. பண ரீதியான கஷ்டத்தை நீங்க எதிர்பார்க்கவும் முடியாது. ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றியை நீங்க பார்க்கலாம். போட்டித் தேர்வுகளில் மாணவர்களுக்கு நல்ல வெற்றி கண்டிப்பா இப்ப கிடைக்க போகிறது. ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கௌரவம் உங்களுக்கு அதிகரிக்கும். தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. அடுத்ததாக சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு ஆதித்ய ராஜ யோகம் என்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க. சிம்ம ராசியின் 12வது வீட்டில் குரு ஆதித்ய ராஜ யோகமானது உருவாக போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக இந்த ராசி நேயர்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். நிதி நிலைமை வலுவடையும். திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைத்திடும். வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களை நீங்க பார்ப்பீங்க. வாழ்க்கை துணை உடனான உறவு இப்ப வலுவடையும்.
கடன் தொல்லை ஏதாவது உங்க வாழ்க்கையில் இருந்தால் தீரக்கூடிய யோகமும் இருக்கிறது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்ப உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடன் பிறந்தவர்களுடைய ஆதரவும் இப்ப உங்களுக்கு கிடைக்க போகிறது. மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் வாழ்க்கையில நல்ல வெற்றியை பார்ப்பீங்க. அனைத்து விஷயத்திலுமே சிம்ம ராசினியர்களுக்கு வெற்றி கிடைக்க போகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசினியர்களுக்கு இந்த குரு ஆதித்ய யோகத்தால் பார்க்கும் பொழுது கன்னி ராசியின் 11வது வீட்டில் குரு ஆதித்ய ராஜயோகம் உருவாக உள்ளதுங்க. இதனால இந்த ராசினியர்களுக்கு தொழிலில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்பு கிடைத்திடும். செல்வம் பிறகும் பல புதிய வழிகளின் மூலம் பணம் நீங்க சம்பாதிப்பீங்க. பணி இடத்தில் உயர் அதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்வோரின் முழு ஆதரவு இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீண்ட கால ஆரோக்கிய பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. நல்ல பொருள் வசதிகளை பெறுவீங்க. கன்னி ராசினியர்களுக்கு நிறைய யோகங்கள் இந்த காலகட்டம் கொடுக்க போகிறது. அடுத்ததாக துலாம் ராசினியர்களுக்கு இந்த குரு ராஜ யோகத்தால், அதாவது குரு ஆதித்ய ராஜ யோகத்தால் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியில 10வது வீட்டுல தான் குரு ஆதித்ய ராஜ யோகம் உருவாக போகிறது. இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதி நிலையில நல்ல உயர்வு ஏற்படும். வியாபாரிகளுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான சூழலும் இருக்கிறது. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயத்த நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. வியாபாரத்தில் உள்ள பண பிரச்சனை தீர்ந்திடும். சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவரின் நட்பு இப்ப கிடைக்க போகிறது. இது எதிர்காலத்துல நல்ல நிதி நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைப்பதால் ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல வெற்றியை நீங்க பார்ப்பீங்க. திட்டமிட்ட வேலைகள் ஒவ்வொன்றும் வெற்றிகரமாக முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது தனுசு ராசியின் 8வது வீட்டில் குரு ஆதித்ய ராஜயோகமானது உருவாக போகிறது. இதனால இந்த ராசி நேயர்களுக்கு சமூக அந்தஸ்து உயர்ந்திடும். நீண்ட காலமாக சிக்கி இருந்த பணம் கைக்கு வந்து சேர்ந்திடும். ஆன்மீகத்துல உங்களுக்கு ஆர்வம் கூட அதிகரிக்கலாம். குடும்ப பிரச்சனை முடிவிற்கு வந்துவிடும். குடும்ப சூழல் இனிமையாக மாறிடும். சட்ட பிரச்சனைகளில் இருந்து நல்ல நிவாரணத்தை பெறுவீங்க. பணவரவு அதிகரிக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஜூலை 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகள் கழித்து தான் இந்த குரு ஆதித்ய ராஜயோகமானது உருவாகுது. இதனால் 6 ராசினியர்களுக்கு நினைத்து பார்க்காத நிறைய அதிர்ஷ்டம் யோகங்கள் கிடைக்க போகிறது. அந்த 6 ராசினியர்கள் யார் என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.